OH தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கலைஞரின் நூற்றாண்டு நிறைவடையும் இந்த தருணத்தில் அவருடைய சாதனைகள், அவருடைய அரசியல் வாழ்க்கை இவை பற்றி சில குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை நினைவு கூறுவதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம். அரசியல் வாழ்க்கை தான் அவருடைய வாழ்க்கை. தமிழ்நாடு அரசியலின் வரலாறும் கலைஞர் அவர்களின் வரலாறும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. 1967 திமுக ஆட்சிக்கு வருது. 69 அண்ணா மறைகிறார். அது வரைக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறார் கலைஞர். அந்த 2 ஆண்டு காலகட்டத்திலேயே 20 அணைகளை கட்டுகிறார். பெண்களின் முன்னேற்றத்தில் தான் ஒரு சமூகத்தின் முன்னேற்றம் இருக்கிறது என்ற பெரியாருடைய கொள்கையை அவர் எந்த அளவிற்கு மதிக்கிறவர், ஒரு அடிப்படையான பார்வை உள்ள ஒரு தலைவர். விளிம்பு நிலை மக்களை பற்றி கூட யோசிப்பார்கள். வறுமை ஒழிப்பு அது மாதிரி கூட யோசிப்பாங்க. ஆனால் அவர் எதை யோசிச்சார்னா, பிச்சைக்காரர்கள், தொழுநோயாளிகள், இவங்களை யாராவது யோசிச்சிருப்பாங்களா? இப்போ இணையதளம் எந்த அளவு முன்னேறி இருக்குங்கிறது நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு 90களிலேயே இதை பற்றி யோசிச்சிட்டார் அவர். இணைய பல்கலைக்கழகத்தை தொடங்குறாரு. தமிழ் இணைய மாநாடு நடத்துறாரு. அதோடு அவர் நிப்பாட்டலை. ஒருங்குறி தமிழ் எழுத்துக்களில் ஒருங்குறியை அவர் வடிவமைப்பதற்கு முயற்சிக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாடு கல்வி உயர்கல்வியில் முந்தி நிற்கிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் கலைஞருடைய பங்களிப்பு. தமிழ் படிப்பை பீலிட்டாக மாற்றி அவர்கள் தலைமை ஆசிரியராகலாம், அவர் ஒரு டெஸ்ட் எழுதினா அப்படின்னு சொல்லி தமிழாசிரியர்களில் பலர் தலைமை ஆசிரியர்களாக பதவி உயர்வு பெற்றனர். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். கலைஞர் அவருடைய வாழ்க்கையை, அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை என்று ஒன்று நம்ம பிரித்து பார்க்க முடியாது. அரசியல் வாழ்க்கை தான் அவருடைய வாழ்க்கை. தமிழ்நாடு அரசியலின் வரலாறும் கலைஞர் அவர்களின் வரலாறும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. அவருடைய நெஞ்சுக்கு நீதி நூலை படித்தாலே அதை நம்ம அப்படி தான் அதை உணர முடியும். கலைஞரின் சாதனை என்று நாம் தனித்தனியாக பட்டியலிடுவது அவ்வளவு எளிதல்ல. ஏனென்றால் ஏறத்தாழ பலமுறை முதலமைச்சராக இருந்தவர். நவீன தமிழ்நாட்டின் சிற்பி என புகழப்படுகின்ற அளவிற்கு எண்ணற்ற திட்டங்களை வடிவமைத்து செயல்படுத்தியவர். ஏறத்தாழ குறிப்பிடத்தக்க சாதனைகள் என்று சொல்லக்கூடியவையே 100க்கு மேலான திட்டங்கள். அவற்றில் சிலவற்றை மட்டும் நாம் பார்க்கலாம். அதாவது பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, காமராஜர் காலத்திலையும் காங்கிரஸ் காலத்திலையும் தான் அணைகள் கட்டப்பட்டுச்சு. கலைஞர் காலத்திலலாம் அவர் திமுகவோ அல்லது கலைஞர் காலத்திலேயோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் அதை பற்றிலாம் அவங்க கவலைப்பட்டதே இல்லை, அணைகள் கட்டப்பட்டதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட அணைகளின் எண்ணிக்கை 20. கலைஞர் 1967 திமுக ஆட்சிக்கு வருது. 69 அண்ணா மறைகிறார். அது வரைக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறார் கலைஞர். அந்த 2 ஆண்டு காலகட்டத்திலேயே 20 அணைகளை கட்டுகிறார். அதற்கு பிறகு கலைஞர் முதலமைச்சராகிறார். பாவு சண்முகம் போன்ற மூத்த தலைவர்கள் 74 வரைக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சராக பல்வேறு மூத்த தலைவர்கள் அந்த துறையை பார்க்கிறார்கள். அந்த காலகட்டத்திலும் அதற்கு பிறகு 1989, 91, 96, 2001, பிறகு 2006, 11, ஏறத்தாழ 2001 வரைக்குமே வச்சுக்கலாம். இந்த காலகட்டத்தில் மேலும் 22 அணைகள் அவருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்படுது. இதை ஏன் சொல்கிறேன்னா, கலைஞரை பற்றி நிறைய புனைவுகள் உண்டு. அவர் இந்த மாதிரி தமிழ் பாரு, ஆனால் உங்களுக்கு அவருடைய அரசியல் எதிரிகளால் சுமத்தப்படுகிற குற்றச்சாட்டுக்கான ஒரு இதுதான். இது மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க, அணைகளே கட்டினதில்லை அப்படின்னு. ஆனால் 42 அணைகள் அவருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டவை. இது ஒரு உதாரணம். அவரை பற்றி சொல்லக்கூடிய புனைவுகளுக்கு பற்றிய உண்மை இந்த தகவல் தான். இது போக அவருடைய குறிப்பிடத்தக்க இது என்னன்னா, அவருடைய ரோல் என்ன அப்படின்னா, சமூக அரசியல் அப்படிங்கிறதுல பெண்களுடைய மேம்பாடு,
அதாவது 1929 பெரியார் வந்து செங்கல்பட்டு மாநாட்டில் வந்து பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வேண்டும்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றுகிறார் தந்தை பெரியார். அதற்கு பிறகு 29 அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. 1989 எத்தனை ஆண்டுகள் அதற்கு இடையில பார்த்துக்குங்க, கிட்டத்தட்ட 29 89னா 60 ஆண்டுகள் வரைக்கும் வந்துடுது. அதற்கு பிறகு ஆட்சிக்கு வரும்போது பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு என்ற சட்டத்தை கலைஞர் அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார். இது ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, பெண்கள் மேம்பாட்டை ஒரு தலைவர் வந்து ஒரு சமூகம் பெண்களின் முன்னேற்றத்தில் தான் ஒரு சமூகத்தின் முன்னேற்றம் இருக்கிறது என்ற பெரியாருடைய கொள்கையை அவர் எந்த அளவிற்கு மதிக்கிறவர், ஒரு அடிப்படையான பார்வை உள்ள ஒரு தலைவர் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த குறிப்பாக பெண்களை பற்றி அவர் எடுத்து முதலாக ஒரு முத்தாய்ப்பான ஒரு சட்டத்தை பற்றி அவர் கொண்டு வந்த சட்டத்தை பற்றி நான் கூறுகிறேன். இது ஒரு அவருடைய சிறப்பை கூறுவதற்கு இது ஒரு பகுதி என்றால், ஒரு தலைவருக்கு 2 விஷயமா அவரை பார்க்கலாம் நீங்கள் வந்து. ஏன்னா அவருடைய சாதனைகள்ங்கிறத சொன்னால் ஆயிரக்கணக்கான சாதனைகள் சொல்லிகிட்டே போகலாம். அவருடைய பார்வை எப்படிப்பட்ட, அந்த தலைவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சில விஷயங்களை நாம் நினைவு கூர்ந்தாலே போதுமானது என்று தோன்றுகிறது. ஒரு தலைவருக்கு நீங்கள் விளிம்பு நிலை மக்களை பற்றி கூட யோசிப்பார்கள், வறுமை ஒழிப்பு அது மாதிரி கூட யோசிப்பாங்க. ஆனால் அவர் எதை யோசிச்சார்னா, பிச்சைக்காரர்கள், தொழுநோயாளிகள், இவங்களை யாராவது யோசிச்சிருப்பாங்களா? எப்போ 60களில் யோசிக்கிறார், 70கள் தொடக்கத்தில் யோசிக்கிறார். அவர்களுக்கு மறுவாழ்வு இல்லங்களை அமைக்க வேண்டும். பிச்சைக்காரர், ஏன்னா இவர் வசனம் எழுதிய பராசக்தி திரைப்படத்தில் முதல் வசனமே எடுத்த உடனே பிச்சைக்காரர்களின் குரலா என்பார் அப்படின்னு எழுதியிருப்பார். அந்த தாக்கம், அந்த மனிதர்கள், அப்படிப்பட்ட ஒரு பரிதாபத்துக்குரிய மனிதர்கள் மீது அவ்வளவு கருணை இருந்திருக்கிறது. அப்படி ஒரு சமூகத்தில் பிச்சை எடுக்கிறவர்கள் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்காரு. ஒரு தலைவனுக்கான மிகப்பெரிய அடையாளம் அது. அதனால் பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு, பிச்சைக்காரர்கள் மட்டும் இல்லை, பிச்சைக்காரர்கள், தொழுநோயாளிகள் போன்ற சமூகத்தினால் முற்றிலும் ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதர்கள் அவங்கெல்லாம், அவர்களுக்கான மறுவாழ்வு இல்லங்களே வந்து தொடங்குறாரு. இது அது மட்டும் இல்லை, இன்னும் வட மாநிலங்களில் இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கூட தினமலர் பத்திரிகையில் முதல் பக்கத்தில் போட்டிருந்தாங்க, கொல்கத்தாவில் ஒருத்தர் வந்து சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருந்தார், கைரிக்ஷா. இந்த கைரிக்ஷாவை 72லேயே ஒழிச்சிட்டார் கலைஞரிங்க. 72ல் 70கள் தொடக்கத்திலேயே ஒழிச்சிட்டார். முதல்ல வந்து அதுதான் செஞ்சார். குடிசை மாற்று வாரியம், அதாவது குடிசை வாழ் மக்கள், குடிசையில் இருந்து மக்களை வந்து நல்ல வீடுகளுக்கு கொண்டாடணும், வாழிடங்கள் தர வேண்டும் அப்படிங்கிற பார்வை, குடிசை மாற்று வாரியம். அதற்கு முன்னாடியே இந்த கைரிக்ஷாவை ஒழிச்சிட்டார் எல்லாருக்கும். இது வந்து இன்னும் வந்து கைரிக்ஷா ஒழிப்புங்கிறது வட மாநிலங்களில் இல்லை, நடைபெறலை முழுமையாக, எல்லா இடத்துலையும் இருக்குது. முதல்ல கலைஞர் வந்து கிட்டத்தட்ட இப்போ அது நடந்தே நம்ம தமிழ்நாட்டில் நடந்து 50 ஆண்டுகளை தாண்டி விட்டது. அவ்வளவு முன்கூட்டியே யோசித்தவர், விளிம்பு நிலை மக்கள் பற்றி இப்படி யோசித்தவர் அவர். அது மட்டும் இல்லை, மாற்றுத்திறனாளிகள், அதாவது ஊனமுற்றோர்னு சொல்லக்கூடாது, அவங்கள மாற்றுத்திறனாளிகள் சொல்லணும் அப்படின்னு சிந்தித்தவர் அவர். மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறத சொன்னவர். அதே மாதிரி 3ஆம் பால் இனத்தவர்களை வந்து திருநங்கையர் அப்படின்னு சொல்லணும், திருநங்கையர் திருணர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு அதை பழக்கப்படுத்தினவர், நடைமுறைப்படுத்தியவர். இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண தலைவர்களுக்கு தோன்றாது. இதெல்லாம் நான் வந்து சாதனைகளை, சட்டத்திட்டங்களை, சட்டத்தின் மக்கள் நல திட்டங்கள், அதில் உள்ள சாதனைகள் வேறு, அது பட்டியல் நீளமானது. இதெல்லாம் ஏன் குறிப்பிடத்தக்க சாதனைகளாக சொல்லிகிட்டு இருக்குன்னா, ஒரு தலைவனுடைய பார்வை, ஒரு தலைவனுடைய தகுதி, அவருடைய பாங்கு எத்தகையது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இது மாதிரியான அவருடைய வெளிப்பாடுகள் தான், அவருடைய இந்த நடவடிக்கைகள் தான் சான்றாக, வரலாற்று சான்றுகளாக நிற்கிறது நமக்கு. இது விளிம்பு நிலை மக்கள் மேலே, ஒரு விளிம்பு நிலை மக்கள் அல்லது சமூகத்தினால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறவங்க, மாற்றுத்திறனாளிகள் மேலே அவருக்கு இருந்த கருணை பார்வை. இன்னொன்று, இப்போ வந்து இணையதளம் எந்த அளவு முன்னேறி இருக்குங்கிறது நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி 90களிலேயே இதை பற்றி யோசிச்சிட்டார் அவர். இணைய பல்கலைக்கழகத்தை தொடங்குறாரு, தமிழ் இணைய மாநாடு நடத்துகிறார். அதோடு அவர் நிப்பாட்டலை, ஒருங்குறி தமிழ் எழுத்துக்களில் வந்து ஒருங்குறியை அவர் வந்து வடிவமைப்பதற்கு முயற்சிக்கிறார். தமிழ் எழுத்துக்களில் ஒருங்குறி, இப்போ டேம் 99 யூனிகோடுன்னு சொல்லி ஒரு தமிழ் எழுத்துக்களை வந்து இப்போ நம்ம கணினியில் வந்து மின்னச்சு செய்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழை பயன்படுத்துகிறவர்களுக்கு. அந்த ஃபாண்ட் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த அந்த எழுத்து உருவை வந்து அப்போவே அவர் வந்து உருவாக்குறதுக்கு
தயாநிதி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருக்கையில் அதுக்கு ஒரு இதே வந்து அந்த சிடியவே வெளியிடுற ஒரு நிகழ்ச்சியே சென்னையில் நடந்துச்சு. இந்த உருங்குறி எழுத்துக்களை வந்து அதுக்கான பாண்டை வந்து வெளியிட்டார். அது எப்போ பாருங்கள், அது கிட்டத்தட்ட அது வந்து 2006 இந்த நான் சொல்கிற நிகழ்ச்சி. அதற்கு முன்னாடி 90களின் இறுதியிலேயே தமிழ் இணைய மாநாடு, தமிழ் இணைய பல்கலைக்கழகம் இதெல்லாம் தொடங்கியாச்சு. இப்போ இது வந்து எவ்வளவு பெரிய தொலைநோக்கு சிந்தனை, இந்த தமிழ் இணையங்கிறது எவ்வளவு பெரிய வளர்ச்சி வரும். அது மட்டுமா, டைட்டில் பாருங்க, அது 90களிலே தொடங்கிட்டார். தகவல் தொழில்நுட்பங்கிறது மிகப்பெரிய ஒரு குளோபல் லெவலில் சர்வதேச அளவில் பெரிய தொழிலாக வளரப்போகுதுங்கிறத பல ஆண்டுகளுக்கு முன்கூட்டியே தீர்மானித்தவர், கணக்கு போட்டவர் கலைஞர். இதெல்லாம் வந்து சாதாரண சாதனைகள் இல்லை. இது ஒரு விதமான சாதனைகள். இன்னொரு பக்கம் அவர் என்ன பண்ணார், ஆரம்பத்தில் உள்கட்டமைப்பு, ஒரு சமூக கட்டமைப்பு மேம்பாட்டில் ரொம்ப கவனம் செலுத்தினார். குடிசைகளை ஒழிக்கிறதுல கவனம் செலுத்தினார். கிராமப்புற சாலைகள் மேம்பாடு, மகளிருக்கு வந்து மகளிருடைய வாழ்க்கை தரத்தை, அவர்களுடைய தற்சார்பு பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிற வகையில் மகளிர் சுய உதவி குழுக்கள், மகளிருக்கான உதவி திட்டங்கள் நிறைய, மகப்பேறு நிதி உதவி, மகளிருக்கு கல்வி உதவி, இப்படி நிறைய மகளிர் சார்ந்த நலத்திட்டங்கள் நிறைய. உயர்கல்வியை வந்து ரொம்ப கல்லூரிகளுடைய, அரசு கலைக்கல்லூரிகளுடைய எண்ணிக்கையை பல மடங்கு அதிகப்படுத்தினார் அவர். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு, இவர் கலைஞரை முதலமைச்சராக வந்த பிறகு உயர்கல்விக்கு அவர் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதை வந்து பரவலாக, இன்றைக்கி தமிழ்நாடு உயர்கல்வியில் முந்தி நிற்கிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் கலைஞருடைய பங்களிப்பு தான், அவருடைய திட்டங்கள் தான், அவருடைய நடவடிக்கைகள் தான். இன்ன வரைக்கும் கல்வியில் நமக்கு வந்து இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பிள்ளைகள் தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளில் போய் தகவல் தொழில்நுட்பத்தில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான திட்டங்களெல்லாம் அவர் வகுத்தார். அதனுடைய பலன் இன்றைக்கி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். 20-25 வருஷம் கழித்து தெரியுது. இது இப்படி பல்வேறு ஒவ்வொரு சமூகத்தின் ஒவ்வொரு அடுக்குகளையும் யோசித்து பல திட்டங்களை நிறைவேற்றியவர். இது மட்டும் இல்லை, அவருக்கே இயல்பான மொழி சார்ந்த திட்டங்கள் வந்து, அதாவது எவ்வளவு நுட்பம், இதெல்லாம் நான் சொல்வது பூராமே ரொம்ப நுட்பமாக அதிகமாக பேசப்படாத சாதனைகள்னே சொல்லலாம். இதெல்லாம் அந்த காலத்தில் தமிழ் வந்து 4 வருஷம் படிப்பாங்க. புலவர்னு அந்த படிப்புக்கு பட்டய படிப்பு, புலவர் பட்டம் 4 வருஷம் வெறும் தமிழ் மட்டும் படிக்கணும், வேறு எந்த படிப்பும் கிடையாது. தமிழ் அகநானூறு, புறநானூறு, சங்க இலக்கியங்கள், இது மாதிரியான அந்த முழுக்க தமிழ் தொல்காப்பியம், நன்னூல், இலக்கண நூல்கள் இது மட்டும் படிக்கணுமே தவிர வேறு எதுவுமே இல்லை இதில். அது 4 வருஷம் படித்தா பட்டய படிப்பு. ஆனால் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் 3 வருஷம் படித்தா பிஏ டிகிரி பட்டதாரி. அவர் 4 ஆண்டுகள் தமிழ் படித்தால் பட்டயம்தான், 3 ஆண்டுகள் படித்தீங்கன்னா வந்து அது வந்து பட்டம், இளங்கலை பட்டம். இது என்ன ஆச்சு, ஒரு கட்டத்தில் இந்த தமிழ் புலவர் பட்டம் பெற்றவர்கள் ஆசிரியர்களாக இடைநிலைப்பள்ளி ஆசிரியர்களாக சேர்ந்தார்கள். அப்போ அவங்க வந்து அதில் பதவி உயர்வு பெற முடியும். ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிறது பட்டம் இல்லை, பட்டயம். அந்த பட்டயத்தை வைத்து பட்டதாரி ஆசிரியர்களாக இவர்கள் மேலே அதற்கான பதவி உயர்வுகளை பெறுவதில் பெரிய தடை இருந்துச்சு. உடனே அவர் என்ன செய்தார், அதை பிலிட்டாக மாற்றினார். தமிழ் படிப்பை பிலிட்டாக மாற்றி அவர்கள் தலைமை ஆசிரியராகலாம், அவர் ஒரு டெஸ்ட் எழுதினா அப்படின்னு சொல்லி தமிழாசிரியர்களில் பலர் தலைமை ஆசிரியர்களாக பதவி உயர்வு பெற்றனர். இதில் நான் நேரே பல பார்த்துருக்கேன். எங்கள் குடும்பத்தை சார்ந்த பலரே அந்த மாதிரி உயர்ந்திருக்காங்க. தமிழாசிரியர்களை தலைமை ஆசிரியர்களாக உயர்த்தி பார்த்தவர். அந்த ஒவ்வொரு நீங்கள் ஒரு தமிழாசிரியர் தலைமை ஆசிரியராக வரும்போது என்னாகும், பள்ளியினுடைய நடவடிக்கைகள் பூரா தமிழிலேயே மாணவர்களுக்கு எழுதி பழகுவதற்கான சூழலை அவர்கள் வந்து கட்டமைப்பார். இயல்பாகவே அவங்களுக்கு தமிழாசிரியர்களுக்கு தமிழ் உணர்வு இருக்கும். அப்போ ஒவ்வொன்றையும் தமிழ் வடிவத்திலேயே கற்பிக்கிறதுல ஒரு கவனம் செலுத்துவார்கள். அப்படி அவர்கள் வந்து தலைமை ஆசிரியராக மட்டும் இல்லாமல் கல்வி அதிகாரி, மாவட்ட கல்வி அதிகாரிகள், மாவட்ட கல்வி ஆய்வாளர்கள், இப்படியெல்லாம் இந்த பதவிகளுக்கெல்லாம் வந்து தமிழாசிரியர்களை அந்த மாதிரி பதவி உயர்வு பெற செய்து அழகு பார்த்தவர் கலைஞர். இதெல்லாம் யாரும் கவனப்படுத்தியிருக்க மாட்டாங்க. நிறைய இது போன்ற சாதனைகள் நிறைய செஞ்சுருக்கார் கலைஞர். எல்லாரும் அறிந்த செய்தி, தமிழுக்கு செம்மொழி தகுதியை பெற்று தந்தவர். காங்கிரஸ் ஆட்சியில் பங்கேற்றிருந்த பொழுது அழுத்தம் கொடுத்து செம்மொழி தகுதியை பெற்றுக் கொடுத்தவர். இவையெல்லாம் வந்து மகத்தான சாதனைகள். ஏன்னா இந்த சாதனைகள்ங்கிறது வெறுமனே தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த தேர்தல் பலனுக்கான சாதனைகள் இல்லை. இதெல்லாம் இன்றைக்கும் தமிழாசிரியர்கள் யாரும் இதை மறக்க முடியாது. அதே மாதிரி தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி பெற்றிருக்கிறதுனா அதனால் பலனடைந்த வளர்ச்சி அடைந்த இளைஞர்கள் யாரும் அதை மறக்க முடியாது. இப்படி காலகாலத்திற்கும் நிலைத்து நிற்க, ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக நிலைத்து நிற்கக்கூடிய
திட்டங்களை வந்து திட்டமிட்டு யோசித்து மிகவும் தொலைநோக்கோடு செயல்படுத்திய தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுத்தியவர் கலைஞர். அது மட்டும் இல்லை, இந்த போக்குவரத்துங்கிறத அரசு போக்குவரத்தாக மாற்றியவர் அவர். வேளாண் கல்லூரியை உருவாக்கியவர். விவசாயத்தில் வந்து அவர் மிகப்பெரிய சாதனை பண்ணார். என்ன பண்ணாருன்னா, அதாவது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஒரு போராட்டமே நடத்தினாங்க. மின் கட்டணத்தை ₹1 குறைக்க சொல்லி போராட்டம் நடத்தினாங்க. அதற்கு பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு கலைஞர் ஆட்சிக்கு வந்தார். அப்போ வந்தபோது என்ன சொன்னார், நீங்கள் ₹1 கட்டணத்தை குறைக்க சொல்லி நீங்கள் போராட்டம் நடத்தினீங்க, ஆனால் ₹1 கூட நீங்கள் இனிமேல் மின் கட்டணம் செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்கு முழுக்க முழுக்க இலவச மின்சாரத்தை வழங்கினார் கலைஞர் ஆட்சியில். எவ்வளோ பெரிய சாதனைன்னு யோசிச்சு பாருங்கள். இன்ற வரைக்கும் அதை வந்து யாரும் நிறைவு செய்ய முடியாத, தொட முடியாத சாதனைகள் இதெல்லாம். இலவச மின்சாரத்தை விவசாயிகளுக்கு வழங்கியவர் கலைஞர். விவசாயத்தில் வந்து நிறைய திட்டம், இதை விட நுட்பமான திட்டங்களை நிறைய அவர் செயல்படுத்தியிருக்காரு. அதனால் எல்லா துறையிலும், எந்த துறையிலையும் அவர் எதையுமே இது பண்ணி வைக்கிறது இல்லை. அதாவது இலவச கான்கிரீட் வீடுகள்ங்கிறது இந்தியாவிலேயே முதல்ல அவர் அறிவித்தார் அவர். அதே மாதிரி இங்கே வந்து மருத்துவ சிகிச்சை பெற்று அரசு செலவில் மருத்துவ காப்பீடுகள், கலைஞர் மருத்துவ காப்பீடுன்னு தொடங்கினார் அவர். மருத்துவ காப்பீடுங்கிறது அரசு தரப்பில் வந்து கற்பனையே பண்ணாத காலம் அது. அவர் தொடங்கி வச்சார் அதை. அதே மாதிரி ஒன்றிய ஆட்சியில் பங்கேற்று இருக்கையில் தான் அந்த 108 அவசர சிகிச்சைக்காக அழைக்கக்கூடிய வாகனம், 108 அவசர சிகிச்சை வாகனம், ஆம்புலன்ஸ், அந்த திட்டத்தை அவர் செயல்படுத்தினார். இப்படி இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப நுட்பமான திட்டங்கள், செயல்பாடுகள், நலத்திட்டங்கள். அண்மையில் தலைமைச் செயலர்னு ஒரு வெப்சீரிஸ் இயக்குனர், அந்த தொடரை இயக்குனர் வசந்தபாலன், பிரபலமானவர், தெரியும் உங்களுக்கெல்லாம். அவர் வந்து கொல்கத்தா மாதிரி வட மாநிலங்களுக்கு போயிட்டு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. இப்போ அந்த அனுபவங்களை பற்றி அவரும் சொன்னார். இந்த நடிகர் பரத்துங்கிறவரும் சொன்னார், தமிழ்நாட்டை வந்து நீங்கள் குறை சொல்லிட்டு இருக்கீங்க, இங்கே இருந்து வட மாநிலத்து பக்கம் போயிட்டு வந்தீங்கன்னா தான் தெரியும். அந்த நகரங்களை தாண்டி கிராமங்களுக்கு போகும்போது தான் தமிழ்நாடு வந்து நம்ம எவ்வளோ பெரிய சொர்க்கத்தில் இருக்கோங்கிறது உங்களுக்கு அனுபவித்தாத்தால் தெரியும். நாங்கள் போயிட்டு அவ்வளோ பாடுபட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலமான இயக்குனர் வசந்தபாலன் சொன்னார். நடிகர் பரத் அதையும் சொன்னார். அப்படி தமிழ்நாட்டை பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே உள்கட்டமைப்பு, இன்றைக்கி சிற்றுந்து, மினி பேருந்து, நீங்கள் வந்து குக்கிராமங்களுக்கு கூட சிமெண்ட் சாலை, இதெல்லாம் 2006-11 வந்து கிராமப்புறங்களுக்கு சிமெண்ட் சாலை கொண்டு வந்தார் அவர். வறுமை ஒழிப்புத்தில் வந்து முக்கியமாக இந்த 2004-09 UPA 1 பங்கேற்றிருந்த காலத்தில் தான் ஆண்டுக்கு 100 நாள் வேலை திட்டம், அதை ரொம்ப சிறப்பாக இங்கே தமிழ்நாட்டில் வந்து அவர் காலத்தில் செயல்படுத்தினாங்க. வறுமை ஒழிப்பில் முக்கியமான ரோலை பண்ணிச்சு அந்த திட்டம். இப்படி மிகப்பெரிய, அதாவது தமிழ்நாட்டை உருவாக்குனது மட்டும் இல்லை, நவீன சிற்பி மட்டும் இல்லை, அதனுடைய ஆண்டாண்டு காலத்திற்கும் அசைக்க முடியாத பல அடிப்படையான திட்டங்களையும் அவர் நிறைவேற்றியிருக்கார். கல்வி, வேலைவாய்ப்பு, கட்டமைப்பு, வேளாண்மை, உயர்கல்வி, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் பெண்கள் திருமணத்திற்கு அவர் வந்து சிந்தித்து பார்த்து அதை உதவி பண்ண ஏழை பெண்களுக்கு அந்த நேரம் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ₹5000 ஏழை பெண்களுக்கு ₹5000 ஆரம்பிச்சது, ஏறத்தாழ ₹20,000 வரைக்கும் வந்தது. இன்றைக்கு அது வந்து புதுமை பெண் திட்டமாக இப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய காலகட்டத்தில் அந்த மாதிரி வேறு வடிவத்தில் அது செயல்படுத்தப்பட்டு வருது. இன்றைக்கு இருக்கிற பல திட்டங்களுக்கு அவர் முன்னோடியாகவும் உந்து சக்தியாகவும் இருக்கார். இப்படி அவருடைய சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். தமிழில் அவர் மற்றபடி இன்னொரு இதையெல்லாம் விட முக்கியமாக ஒரு செய்தி அவரை பற்றி அவர் அடிக்கடி சொல்லுவார். அவரை நிறைய பேர் என்ன செய்வாங்க, இவர் வந்து ரொம்ப ரொம்ப சிறுபான்மை சமூகத்திலிருந்து வந்தவர், அவர் பிறந்த சமூகம் ரொம்ப 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 எண்ணிக்கை குறைவான ஒரு இதிலிருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேலி பேசுவாங்க. ஆனால் அப்படி ஒரு சமூகத்தில் இருந்து தமிழ்நாட்டையே மாற்றி அமைக்கக்கூடிய, அதனுடைய வளர்ச்சியவே தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான தலைவராக உருவெடுத்தது அதுதான் முதல் சாதனை அவர் செய்தது. உண்மையிலேயே இந்த சாதிய கட்டமைப்புகளுக்கு இறுக்கமான சாதிய கட்டமைப்பில் இருக்கும் இந்த தமிழ்நாட்டில், இந்த சமூகத்தில் இருந்து வளர்ந்து பலமுறை இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து இத்தனை திட்டங்களையும் செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் அதிகாரத்தையும் அந்த இடத்திலும் அவர் இருந்து அந்த அளவுக்கு அவர் உயர்ந்தது இருக்குல்ல, அதுதான் பெரிய சாதனை அவர் செய்ததிலேயே. அந்த சாதனை வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்ட பல்வேறு மக்களும் பல்வேறு இளைஞர்களும் யாரும் உயர முடியும், தன்னுடைய அறிவால், உழைப்பால், ஆற்றலால் உயர்ந்து நிற்க முடியுங்கிறதுக்கு
ஒரு ரோல் மாடலாகவும் கலைஞரை நாம் சொல்ல முடியும். அவருடைய அரசியல் சாதனைகள், சொந்த வாழ்க்கையாகட்டும், அரசியல் வாழ்க்கையாகட்டும், எல்லாமே இளைஞர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழ் மக்களுக்கும் என்றென்றும் உந்து சக்தியாகவும் வழிகாட்டக்கூடிய ஒரு வேத நூலாகவும் சொல்லலாம், மறைநூல் கூட சொல்லலாம். அவருடைய வாழ்க்கையை அவ்வளவு சாதனைகள் பண்ணியிருக்காரு. இது மிகைப்படுத்தி சொல்கிறது கிடையாது. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வேறு எந்த மாநிலத்திலையும் இப்படி ஒரு தலைவர் வாய்க்கலை. அண்ணாவுக்கு பிறகு கலைஞர், அண்ணா வாய்த்தது நமக்கு ஒரு பெரிய பேர், அதற்கு பிறகு கலைஞர் வாய்த்தது அதைவிட பெரிய பேர். அவ்வளவு பெரிய சாதனைகளையும் திட்டங்களையும் நமக்காக செய்திருக்கிறார். இந்த அவருடைய நூற்றாண்டு நிறைவில் அவர் செய்து தமிழ் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் செயல்படுத்தி சென்ற அந்த சாதனைகளையும் நலத்திட்டங்களையும் நாம் நன்றியோடு நினைவு கூறுவோம். நன்றி, வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.